வாட் சென்னைக்கு தண்ணில கண்டமா? எஸ், சி ஸ்டெப் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட் படி 2040 7%, 2060 10%, 2080 15%, 2000 17% ஆஃப் சென்னை தண்ணிக்குள்ள சிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டா, கண்டினியூஸா கடலோட மட்டம் உயர்ந்துட்டே இருக்கு. கடல் மட்டம் ரைஸ் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் குளோபல் வார்மிங், செகண்ட் கிரவுண்ட் வாட்டரோட எக்ஸஸான யூசேஜ் காரணமா நிலம் சுருங்குறதுக்கான வாய்ப்பு, தேர்ட் ஒன் சீ வாட்டர் ஹீட் ஆகிறதுனால அதோட வால்யூம் ரைஸ் ஆகுது, ஃபோர்த் ஒன் அன்கண்ட்ரோல்ட் அர்பனைசேஷன். பிளஸ் சென்னையோட ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மத்த கோஸ்டல் சிட்டிஸை விட லேண்டுக்கும் சீக்கும் இருக்கக்கூடிய அந்த எலிவேஷன் ரொம்பவே குறைவா இருக்குது. சோ அப்படி சென்னை தண்ணிக்குள்ள போனுச்சுன்னா மத்த சிட்டிஸ்குள்ள குடியேற ஆரம்பிப்பாங்க. அதனால ரெண்ட் வேல்யூஸ் எல்லாமே அதிகமாகும். பிளஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அழிவடையும், எக்கனாமியும் அடிவாங்கும். சோ இதை தடுக்கவே முடியாதான்னு கேட்டா முடியும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கோஸ்டல் டிஃபென்ஸ் வால், கடலுக்கு சிட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சுவர் கட்டிடம். செகண்ட் ஒன் மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட், சீ வாட்டரும் ஃப்ரெஷ் வாட்டரும் சேர்ந்த ஒரு ஃபாரஸ்ட், இது நேச்சுரலாவே ஹெல்ப் பண்ணும். தேர்ட் ஒன் அர்பன் பிளானிங், கோஸ்டல் ஏரியாஸ்ல பில்டிங் கட்டுறதுக்காக ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்துறது. பட் குளோபல் வார்மிங்கை இனிமே கட்டுப்படுத்த முடியுமான்னு தெரியாது. இதுல நம்மளால எதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. That's it for today. See you tomorrow.